நம்ம சேனல் பேர் கேன் ஐ டூ 100 நாள் இங்கிலீஷ் பேசி கற்றுக்க முடியுமான்னு பார்க்குறோம். குட்டி குட்டி ஸ்டோரிஸை அப்படி இங்கிலீஷில் மாற்றி கற்றுக்கிட்டுருக்கோம். இன்றைக்கி 37வது நாள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர். ஒரு கவரை பார்த்து அந்த புக்குக்குள்ளே என்ன இருக்குன்னு முடிவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக. எ 3-year-old பேபி ஹேட் 2 apples in her hand. ஒரு 3 வயசு குழந்த கையில் 2 ஆப்பிள் வச்சுருக்குது. ஹர் மதர் ஆஸ்க்ட் வித் அ ஸ்மைல். அவங்க அம்மா சிரிச்சுட்டே கேட்குறாங்க, வில் யூ கிவ் மீ அன் ஆப்பிள்? ஒரு ஆப்பிள் எனக்கு கொடுப்பியா? த சைல்ட் தாட் ஃபார் அ வைல். குழந்தை கொஞ்சம் யோசிக்குது. அண்ட் தென் பைட் அண்ட் ஆப்பிள். அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிளை கடிச்சிடுச்சு. மாம் தாட். அம்மா நினைக்கிறாங்க, ஷீ வுட் கிவ் அனதர் ஆப்பிள். இன்னொரு ஆப்பிளை எனக்கு கொடுக்கும் அப்படின்னு அம்மா நினைக்கிறாங்க. வித்தவுட் திங்கிங். குழந்தை யோசிக்காமல் த சைல்ட் பைட் இன்டு த அதர் ஆப்பிள் அஸ் வெல். அதே மாதிரி இன்னொரு ஆப்பிளையும் குழந்தை கடிச்சு சாப்பிடுது. மாம் பிகேம் வெரி சேட். அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. தென் த சைல்டு செட். அதாவது அம்மா எதுக்கு கவலைப்பட்டாங்க, பற்றியா நமக்கு ஒரு ஆப்பிள் கூட கொடுக்கலையே அப்படின்ட்டு கவலைப்படுறாங்க. தென் த சைல்டு செட். அப்புறம் குழந்தை சொல்லிச்சு, திஸ் ஆப்பிள் இஸ் ஸ்வீட். திஸ் ஆப்பிள் இஸ் ஸ்வீட். இந்த ஆப்பிள் இனிப்பாக இருக்குது. ஈட் திஸ் மாம். இது நல்லா இருக்குது, இதை சாப்பிடுங்க மாம் அப்படின்னு இருக்குது. இப்போ புரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற கதை. த மதர் வாஸ் அப்செட். கொஞ்சம் அம்மா கவலைப்பட்டாங்க. எதுக்கு? ரியலைசிங் ஷீ ஹேட் மிஸ்அண்டர்ஸ்டுட் ஹர் சைல்டு அப்படின்னு சொல்லி தப்பாக நினச்சிட்டோமே குழந்தைய அப்படின்ட்டு. ஸோ டோன்ட் ஜட்ஜ் த புக் பை திஸ் கவர். எந்த புத்தகத்தையும் அதோட அட்டை பகுதி கிழிஞ்சிருக்குன்றதை வச்சு கணக்கு போடக்கூடாது. அதுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கலாம். சரி, இப்போ பார்க்கலாமா? சொல்ல திருப்பி சொல்லுங்கள். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். சொல்லுங்கள். நான் பார்க்காம சொல்கிறேன். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர். சொல்லுங்கள். ஓகே. The 3-year-old baby had 2 apples in her hand. ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாமா? A 3-year-old baby had 2 apples. Had 2 apples in her hand. மூணா பிரித்து சொல்கிறோம்னா ஈஸியாக இருக்கா? A 3-year-old baby had 2 apples in her hand. பார்க்காம சொல்லட்டுமா? A 3-year